பேரன்பு கொண்ட பெரும் மதிப்பிற்குரிய என் அருமை நண்பர்கள், பத்திரிகையாளர்கள், சமுதாயம் அனைவருக்கும் உங்களுடைய பொறுப்பாக விட்டு வருக வருகவென தீபாவளி வாழ்த்துக்களை சொல்லி வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். தீபாவளிக்கு மட்டும்தான் சந்திக்கிறோம் அப்படின்னு இல்லை. இப்போல்லாம் பக்கத்து வீட்டில் அம்மா அப்பா இருந்தால் கூட செல்ஃபோனில் ஹாய் சொல்லி தான் நம்ம சந்திக்க வேண்டியிருக்கு. நேராக வீட்டில் போய் காலிங் பெல் இருக்குது. இப்போ யாரும் காலிங் பெல் அமுக்கிறது இல்லை. நான் வெளியே நிற்கிறேங்கிறான். அப்புறம் தான் திறந்து பார்க்குற மாதிரி. இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் உங்களை எல்லாரையும் பார்க்குறதுக்கு ஒரு சந்தர்ப்பமாக தீபாவளி வருதுங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். வைகை எக்ஸ்பிரஸ் ஒரு தீவிரவாதத்தை பற்றி பொதுமக்கள் அத்தனை பேருக்குமே உணர்வு வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு படம். பொதுமக்களும் நம்ம உணர்வோடு இருந்தால் தான் தீவிரவாதத்தை ஒழிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு படத்தை பிளான் பண்ணியிருக்கோம், எடுத்திருக்கோம். மிக பிரம்மாண்ட செலவில் பண்ணியிருக்கோம். சாஜி சாருடைய 3வது படம். எல்லோரும் என்னென்னா சாஜி சார் தான் ஆர்கே அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இல்லை, இந்த கதை சொல்லும்போது இந்த கதைக்கு யார் தேவையோ அந்த மாதிரி டைரக்டரை தேர்வு செய்கிறோம். உங்களுக்கு மத்தியில் முதலாக அடுத்த செய்யக்கூடிய மக்கள் பாசறை செய்யக்கூடிய அடுத்த படத்துடைய தலைப்பை முத என் உடன்பிறவாக இருக்கக்கூடிய உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறதுல பெருமைப்படுறேன். அந்த படம் முழுக்க குழந்தைகளுக்கு போய் சேரக்கூடிய படமாக அதை பிளான் பண்ணியிருக்கோம். இது நிச்சயமாக ஒரு தமிழ் டைரக்டர் தான் பண்ணுவார். ஏன்னா எல்லாருமே நீங்கள் மலையாள டைரக்டர் பண்ண வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால ஒரு குழந்தைகள் அத்தனை பேரும் பார்க்கக்கூடிய பைரவா அப்படிங்கிற ஒரு டைட்டிலில் அடுத்த படம் ஆரம்பிக்கப்படும். மிக விரைவில் கொண்டாடுவோம். இந்த வைகை எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறது போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டுருக்கு. ஒரு ட்ரெயினில் நடக்கக்கூடியது. பெரிய செட்டு போட்டு பண்ணியிருக்கோம். எல்லோரும் சினிமா எடுக்கிறாங்க, எல்லோரும் சினிமா தொழில் செய்கிறாங்க. ஆனால் 100 ஆண்டுகள் விழாவை சினிமா உலகம் எட்டி இருக்கிறது. அதில் மாற்றம் கிடையாது. கருப்பு வெள்ளை படமாக இருந்து, ஊமை படமாக இருந்து, பேசும் படமாக மாறி, கலர் படமாக இருந்து, நெகட்டிவும் பாசிட்டிவும் இப்போ எல்லாம் பென்ட்ரைவில் வந்துருச்சு. டெக்னாலஜி வைஸ் சினிமா உலகம் மாபெரும் சாதனை படைத்து உள்ளது. அதில் மாற்றமே கிடையாது. ஆனால் கருப்பு வெள்ளை காலத்தில் என்ன வியாபார நுணுக்கம் இருந்ததோ அதுதான் இப்பொழுதும் இருந்து கொண்டு இருக்கிறது. சினிமா உலகில் வியாபார நுணுக்கம் மாறப்படவே இல்லை, மாற்றப்படவே இல்லை. இது யாரும் செய்யவே இல்லை. இன்னைக்கு சினிமா உலகம் மட்டும் இல்லை, எல்லா தொழிலும் கொஞ்சம் மாறியாச்சு. காலையில் குளிச்சுட்டு உங்களுக்கு பேண்ட் சட்டை வேணும்னு நீங்கள் புக் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டில் கதவை தட்டி பேண்ட் சட்டை கொடுக்குறாங்க. காலையில் இல்லை வாசலுக்கு சாணம் போடணும்னு ஒரு எஸ்எம்எஸ் கொடுத்தீங்கன்னா சாணி கொண்டாந்து வீட்டில் டெலிவரி கொடுக்க ரெடி ஆகிட்டாங்க. மீதிலாம் ஹோட்டலில் போய் சாப்பிட்டோம். ஒரு எஸ்எம்எஸ் கொடுத்தா வீட்டில் கொண்டாந்து எல்லாம் டெலிவரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. காலம் மாறியாச்சு, எல்லாம் வீட்டுக்கு போயிட்டுருக்கு. ஆனால் சினிமாவும் வீட்டுக்கு போகுது. திருட்டு விசிறியா அவன் மட்டும்தான் கொண்டு போய் கதவை தட்டி சூப்பர் பிரிண்ட்டுங்க படம் பார்த்துட்டு காசு கொடுங்கன்னு கேட்கறதுக்கு தயாராகிட்டான். ஆனால் சினிமா உலகத்தினர் தங்களுடைய மார்க்கெட்டிங் முறையை மாற்றி அமைத்துக் கொள்ளாததால் தோற்கிறார்கள். அதுதான் உண்மை. இந்த உலகத்திலேயே முதன்முறையாக சினிமாவுடைய வர்த்தகத்தை மாற்றி அமைக்க வேண்டும் என்பது என்னுடைய முக்கிய குறிக்கோளாக எடுத்துக்கொண்டு இந்த தொழிலில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறேன். ஒவ்வொருத்தரும் 3 மாதம் 6 மாதம் இந்த சினிமாவை தயாரிப்பதற்கு எடுத்துக்கொள்கிற நாள்களை விட அவர்கள் சிறிது கவனத்தை விநியோக முறையில் செலுத்தினால் சினிமாவை வளமாக மாற்ற முடியும் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இதை நிரூபித்து காட்டுவேன் என்பதில் எந்த மாற்றமும் கிடையாது. 25வது நாள் என் வழி தனி வழியில் சொல்லும்போது சொன்னாங்க படம் எப்படின்ட்டு. வைகை எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற படம் மக்கள் மத்தியில் வர்த்தக ரீதியாக மாபெரும் வெற்றி படமாக அமையும் என்பதில் எந்த மாற்றமே கிடையாது. ஏன்னா வியாபாரத்தை மாற்றி அமைச்சிருக்கோம். படம் தயாரிப்பதற்கு எத்தனை மாதங்கள் செலவு செய்திருக்கிறோமோ அந்த படத்தை மக்கள் மத்தியில் எடுத்துச் செல்வதற்காக 6 மாத காலம் இரவு பகல் நான் உழைத்துக் கொண்டிருக்கிறேன். சினிமா வர்த்தகத்தை மாற்றி அமைப்பதற்காக. தியேட்டருக்கு ஆள் வரலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். வர வைக்கிறதுக்கு என்ன சிஸ்டம்? சிம் கார்டு எடுத்துக்கங்க. ஏர்டெல்லோ ஏர்செல்லோ குறைஞ்சது தமிழ்நாட்டில் 10 லட்சம் விநியோகஸ்தர் இருக்காங்க. ஆனால் அதே சினிமாவுக்கு 10 விநியோகஸ்தர் இருக்காங்க. இந்த 10 பேரும் என்னை பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட் மாதிரி தான். அவங்க ரீட்டைலரும் மார்க்கெட்டரும் கிடையவே கிடையாது. ஆனால் இன்னைக்கு ஒரு ஏர்செல் சிம் கார்டை
இந்தியா பூரா விற்க முடியும், ஏர்டெல் சிம் கார்டை விற்க முடியும். ஆனா விநியோகஸ்தர்கள் கொஞ்சம் மாத்தி யோசிச்சோம்னா 1,00,000 விநியோகஸ்தர்கள் தமிழ்நாட்டில் இருந்தா சினிமா உலகம் பாதுகாக்கப்படும் என்பதில் எந்த மாற்றம் கிடையாது. மார்க்கெட்டிங் முறையை மாற்றி அமைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள், என்னுடைய உணர்வு. 10 பேர் இவங்கெல்லாம் விநியோகஸ்தர் இல்ல, பைனான்சியரா மாறிட்டாங்க. அதுல மாற்றமே கிடையாது. ஏதாவது படம் எடுத்தா நான் பணம் தரேன், ஓடி லாபம் வந்தா நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன், உனக்கு கொஞ்சம் தர்றேன். ஆனா நாங்க மார்க்கெட்டிங் பண்ண மாட்டோம். இன்னைக்கு மார்க்கெட்டிங் வேற மாதிரி ஆயிடுச்சு. எல்லாமே கையளவுல வந்தாச்சு, வீட்டு கதவை தட்டியாச்சு, வீட்டுல எல்லாம் கிடைக்குது. ஏன் இந்த சினிமா டிக்கெட் வீட்டுக்கு போகக்கூடாது என்பதுதான் என்னுடைய கேள்வி. படம் பார்த்துட்டு 25 ரூபா கொடுன்னு கேட்கிற திருட்டு வீசிடிக்காரன் வீட்டு கதவை தட்டி விட்டான். 100 கோடி செலவு செய்கிற இந்த சினிமா உலகம் ஏன் வீட்டு கதவை தட்டவில்லை என்பதுதான் என்னுடைய கேள்வி. தீபாவளிக்கு எத்தனையோ படம் வருது. நேற்று வர்ற படத்துக்கு இன்னைக்கு போஸ்டர் ஒட்டி நாளைக்கு மக்களை வாங்கன்னு கூப்பிடுறாங்க. நான் என்ன கேட்குறேன், 6 மாதம் கஷ்டப்பட்டு படம் எடுக்கிறீங்க, 6 மாதத்துக்கு முன்னாலும் உங்கள் மார்க்கெட்டிங் மெத்தடை மாற்றிப்பாரு. தமிழ்நாட்டில் ஒரு 10 லட்சம் சினிமா விநியோகஸ்தர்கள் இருப்பார்களே, ஆனால் சினிமா உலகம் பாதுகாக்கப்படும். மாற்றணும். வைகை எக்ஸ்பிரஸில் அதை அறிமுகப்படுத்தி இருக்கேன், அதை நிரூபித்து காட்டுவேங்கிறது மகிழ்ச்சியோடு உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய ஆதரவு தேவை இந்த விஷயத்துக்கு. 10 பேர் ஒரு சினிமாவை டிசைட் பண்ணுறதை காட்டிலும் 1 கோடி மக்களை பார்க்க வைக்கிறதுக்கான டீம் ஸ்பிரிட் பத்தாது. வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸ் ஆகுது, சனி ஞாயிறு திங்கக்கிழமை அன்னைக்கு படம் பார்க்க ஆள் வரல. ஏன்னா அவன் வீட்டு கதவை தட்டி சீடி கொடுத்துறான். போகும்போது சொல்றான், சார் படம் பாருங்க சார், நல்ல பிரிண்ட் சார், பார்த்துட்டு அப்புறம் கொடுங்களேன். அவன் எதுக்குங்க? மக்கள் சினிமா பார்க்க வராம இல்ல, 25 ரூபா 50 ரூபா செலவு பண்ணாம இல்ல, அவனுக்கு சேவை செய்யறவன் வீட்டு வாசலுக்கு போயிட்டான். அதனால அவன் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டிய தேவையில்லைன்னு முடிவு எடுத்துட்டாங்க. ஆனா அதே இது 100 ஆண்டு காலமாக மாற்றப்படாத இந்த வணிக திட்டத்தை நாம் மாற்றி அமைத்தோமானால் சினிமா உலகம் வளமாக இருக்கும். அதுக்கு முன்மாதிரியாக வைகை எக்ஸ்பிரஸ் இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சுக்கிட்டு, உங்களோட எத்தனை ஆண்டுகள் தொடர்ந்து உங்க கூட நான் நிழலா உங்க எல்லாரையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், என்னை வாழ வச்சுக்கிட்டு இருக்கீங்க. சினிமாவை வெறும் கேளிக்கையாக மட்டும், ஏதோ டைம் பாஸுக்கு மட்டும் இல்லாம வியாபாரமாகவும் நான் அதை எடுக்கணும்னு நினைச்சிருக்கேன். நிச்சயமா அதை சாதிக்க முடியும் அப்படின்னு வைகை எக்ஸ்பிரஸில் ப்ரூவ் பண்ணுவோம். உங்களுடைய பேராதரவு எனக்கு தேவை. மீண்டும் பைரவா படத்துடைய ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம் என்று கூறி உங்கள் அனைவரையும் வரவேற்று வந்ததற்கு நன்றி தெரிவித்து சினிமா உலகை வாழ வைக்க வழிகாட்டுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். அதெல்லாம் டிவி, நான் சினிமாக்காரன் திருட்டு வீசிட்டு விற்கக்கூடாது. ஆல்ரெடி ஒரு சீடி இருந்தால் 1000 சீடி பண்ணிடுவான். கட்டாயம் சொல்ல வரேன், சினிமாங்கிறது பிரம்மாண்டமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அது 10 அடி உயரத்தில் 15 அடி அகலம், அப்படி பார்த்தா மட்டும்தான் மக்களுக்கு என்டர்டைன்மெண்ட். அதையே நம்ம சுருக்கி வைக்க தயாராக இல்லை. நம்ம என்டையர்லி டிஃப்ரெண்ட். அதனால நான் ஒன்று சொல்ல வரேன், 10 டிக்கெட் வாங்கினா ஒரு டிக்கெட் ஃப்ரீ. 10 டிக்கெட் வாங்கினா ஒரு டிக்கெட் ஃப்ரீ. ஃபேமிலிக்கு ஒரே ஒரு டிக்கெட் கொடுப்போம். இன்னைக்கு ஒரு பேண்ட் வாங்கினா 2 பேண்ட் இலவசம்னு வர்த்தக முறை மாறியாச்சு. ஆனா அதை விட்டுட்டு தீபாவளி அன்னைக்கு 100 ரூபா படம் டிக்கெட் 500 ரூபாய்க்கு விற்பேன்னு பார்த்தா எவன் தேடி வருவான் தியேட்டருக்கு? நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு வேற 500 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கினா 1500 ரூபாய்க்கு டிக்கெட் கொடுத்தா ஏங்க கூட்டம் வராது? ஃபேமிலி பேக்கா மாத்துவோங்கிறது தான். யாரெல்லாம் 10 டிக்கெட் வாங்கினாங்களோ அவங்களுக்கு ஒரு டிக்கெட் ஃப்ரீ கொடுப்போம், ஆஃபர் கொடுப்போம். எத்தனையோ பேர் வாழ்க்கையில சந்தர்ப்பம் இல்லாம இருக்கிறாங்க. நான் ஒன்று சொல்றேன், எத்தனையோ இளைஞர்களை தேர்ந்தெடுப்போம். ஒரு 1000 டிக்கெட்டை வித்து கொடுன்னு சொல்லுவோம். 1000 டிக்கெட் வித்து கொடுத்தீங்கன்னா 100 டிக்கெட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன், 100 டிக்கெட் உனக்கு லாபம் தரேன்னா ஒரு லாட்டி டிக்கெட்டை விற்கிறவன் சினிமா டிக்கெட் விற்க மாட்டானாங்கிறத என்னுடைய கேள்வி. ஒவ்வொரு தொகுதியிலும் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் நியமிப்போம். ஆளுக்கு 1000 டிக்கெட் வித்தா நீ ரீஜனல் மேனேஜராக இருக்க முடியும், உனக்கு லாபம் தரேன் செய்யி. இளைஞர்களுக்கு ஏன் உற்சாகம் ஊட்டக்கூடாது? சினிமா மூலம் அவர்களுக்கு ஏன் ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடாது? இதுவரைக்கும் சினிமாவுக்காக செலவு செஞ்சு வேடிக்கை பார்த்து இந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்லி அந்த படம் 100 நாள் ஓடி அந்த ஹீரோ இன்னொரு 50 கோடி சேர்த்து வாங்கும் பொழுது இந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்லி வியாபாரத்தையும் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க கூடாதுங்கிறது என்னுடைய கேள்வி. எல்லா படமும் பண்ணுவோம். வியாபார நுணுக்கம் தான், எல்லாரும் வரலாம், தப்பே இல்லை.
வெறும் வைகை எக்ஸ்பிரஸ் மட்டும் இல்லை. நான் மன்னிக்கணும், நான் சிடி விற்கல. மாற்று ஏற்பாடில் டிக்கெட் கொடுப்போம். நீங்கள் 10 டிக்கெட் வாங்கினா ஒரு டிக்கெட் ஃப்ரீ, நான் பண்ணித்தரேன். நான் 10 சிடி வாங்கினா ஒரு சிடி ஃப்ரீன்னு சொல்லலை. நிச்சயமாக இதனுடைய வெற்றி சினிமா உலகை திரும்பி பார்க்க வைக்கும். உங்களுடைய பாராட்டுதலோடு அதுவும் செய்யப்படும் என்பதுதான். நிச்சயமாக செய்வோம். கிட்டத்தட்ட எத்தனையோ கோடி மக்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க, படம் பார்க்குறவங்க எத்தனை பேர் இருக்காங்க. ஆனால் சினிமா தொழிலை ஊக்குவிக்கணுங்கிறது தான். நான் ஒன்று சொல்கிறேன், தேட்டருக்கு ஆள் வரலைங்கிறது தான் அவங்களுடைய கஷ்டம். அவங்களுக்காக நான் ஆளை கூட்டியாந்து தேட்டரில் உட்கார வைக்கிறேங்கிறேன். லாபம் சம்பாரிச்சிட்டு போகிறதுல அவங்களுக்கு இஷ்டம் இல்லாமல் இருக்குமா என்ன? தேட்டருக்கு ஆளே வரலைன்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு 1000 பேர் கூட்டியாந்து உட்கார வைப்போம். அந்த 1000 பேருக்கும் டிக்கெட்டுக்கான காசை வாங்கிக்க போகிறாங்க. அதில் ஒன்றும் மாற்றம் இல்லையே, கூட்டத்தை தானே வர வைக்க போகிறோம். ஆமாம், இதில் வந்து ஓடுற ட்ரெயினில் ஒரு ஃபைட் இருக்குது. கனல் கண்ணன் மாஸ்டர் வந்து ஃபைட்லாம் எடுத்துகிட்டு இருக்கும்போது அவர் என்ன சொன்னார், சார் ரொம்ப ரிஸ்க்கான ஷாட் இருக்கும் சார், நீங்களே வந்து பிஸ்னஸ் மேன், ஏதாவது ஆகி போச்சுன்னா அப்படி இப்படின்னார். நான் சொன்னேன், ஒன்றும் இல்லை, ஒரு மாதம் டைம் கொடுங்க, ஷூட்டிங் கொஞ்சம் தள்ளி வைங்க, நான் வர்றேன் அப்படின்னு. நியூயார்க்கில் போயிட்டு, நியூயார்க்கில் இதுக்கு நிறைய ஸ்டென்ட் ஸ்டுடியோஸில் ட்ரைனிங் ஸ்டுடியோஸ் நிறைய இருக்குது. அங்கே வந்து இந்த வாலில் விழுகணும்னா என்ன, மேலேருந்து கீழே விழுகணும்னா என்ன, ஓடணும்னா என்ன, எல்லாத்துக்கும் கற்றுக் கொடுக்குறாங்க. அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. உங்களுடைய உடலை வந்து மெஷர்மெண்ட் எடுத்து உங்கள் வெயிட்டு வந்து உடம்புக்கு மேலே இருக்கிறது உடம்புல அதிக வெயிட்டா, உடம்புக்கு கீழே இருக்கிற ஏரியா அதிக வெயிட்டான்னு சொல்லிட்டு அந்த ரோப்புக்கெல்லாம் அவன் வந்து நிர்ணயம் பண்ணுறான். இங்கெல்லாம் ரோப்பை கட்டி சர்ன்னு இழுத்தாங்கன்னா நம்ம மட்டும் போயிட்டு இருக்கோம். அங்கே அப்படிலாம் கிடையாது. மேல் பாடி இருக்கணுமா கீழ் பாடி இருக்கணுமா, உங்கள் வெயிட்டில் எங்கே இருந்தால் நீ ஸ்டாண்டாக இருப்பா, கரெக்டாக இருப்பா அப்படின்னு. 15 நாள் போயிட்டு நியூயார்க்கில் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்தோம். பயங்கர ரிஸ்க் இது. அதாவது வந்து கடல் கண்ணன் எத்தனையோ ஹீரோ வச்சு படம் பண்ணியிருக்காரு, எல்லாம் பண்ணியிருக்காரு. ஆனால் ஒன்று சொன்னார், எது சொன்னாலும் ஆர்கே சார் செய்கிறாரியா, அது மாதிரி ஆள் இண்டஸ்ட்ரியில் இல்லையான்னு சொல்கிற அளவுக்கு. அதுக்காக நாங்கள் போய் கற்றுக்கிட்டு வந்தது தான். முழுக்க பயங்கரமாக ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்கேன். படம் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. படம் முடிஞ்சது, டப்பிங் போயிட்டுருக்கு. இன்னும் ஒரு கரெக்டாக 45-50 நாளைக்குள்ள கொண்டாடும். குறைஞ்சது நான் ஒரு 10,000 டிஸ்ட்ரிபியூட்டர் பிளான் பண்ணுறேன். 1000 டிக்கெட்டு அப்படி வாங்குறவங்க ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்னு பிளான் பண்ணுறேன். 1000 டிக்கெட் விற்றாங்கன்னா அவங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன், அதுக்கு ப்ராஃபிட்டும் தரேன். இத்தனை கோடி ரூபா செலவு பண்ணி படம் எடுக்கிறோம், ஏன் வியாபார முறையை மாற்றக்கூடாது? மாற்றியே ஆகணும். 100 ஆண்டுகளாக மாறல. நான் என்ன கேட்குறேன், ஏர்செல் விற்கிற எத்தனை கடைங்க இருக்குது? அத்தனை கடையிலையும் ஒரு சினிமா டிக்கெட் ஏங்க விற்கக்கூடாது? 35 ரூபா 45 ரூபாய்க்கு டாப்அப் பண்ணுறாங்களா இல்லையா? சினிமாவை டாப்அப் பண்ணுவோம், வாங்கிட்டு போய் படம் பார்க்கட்டும். நீ பண்ணலைன்னா திருட்டு விசிடிக்காரன் டாப்அப் பண்ணிக்கிட்டு இருக்கான், வீட்டில் போய் செய்கிறான். நம்ம வீட்டுக்கு அதை தட்டி விற்போமே, வியாபாரத்தை மாற்றுவோமே, செய்யலாம் இல்லையா? அந்த ஒரு அணுகுமுறை தான் பண்ணியிருக்கோம். 6 மாதமாக மார்க்கெட்டிங் பண்ணிகிட்டு இருக்கேன். அதாவது தேட்டரில் வந்து ஒவ்வொரு டிக்கெட் கொடுக்கும்போது இது 15 நாளைக்குள்ள படம் பார்க்குற டிக்கெட், இது 30 நாளைக்குள்ள படம் பார்க்குற டிக்கெட், அந்த மாதிரி 2 இருக்கும். தேட்டரில் வந்து நீங்கள் அந்த டிக்கெட்டை கொடுத்துட்டு போய் இன்னொரு சினிமா டிக்கெட்டை வந்து மாற்றி நீங்கள் படம் பார்த்துக்கலாம். அந்த கூப்பன் ரிசர்வேஷன் மாதிரி நீங்கள் வந்து என்ன இருக்கோ சிஸ்டம், அவங்க 1000 பேர்னா 1000 பேர் படம் பார்க்க வைக்கின்றது அவன் சிஸ்டம். அடுத்து நிச்சயமாக தமிழ் சினிமாக்கள் மறுபடியும் வேறு மாதிரி வாங்கி திரையிடப்படும். இது ஏற்றுக்கொள்ளப்பட முதல்ல ஒரு உப்பு புளி பார்க்குற மாதிரி இது செஞ்சுருக்கோம். அந்த சைடு செஞ்சுருக்கோம். படம் எடுத்து போஸ்டர் ஒட்டி தேட்டரில் வச்சுட்டு ஆளே வரலையா, யாருமே வரமாட்டேங்கிறான் அப்படின்னு நினைக்கிறத விட, ஓட்டு போடுறதுக்கு தூங்குற கிளவியை தூக்கிட்டு வந்து ஓட்டு போட வைக்கலையா? வைக்கிறாங்களா இல்லையா? 24 ஹவர்ஸுக்குள்ள 60% ஓட்டு போட வைக்கிறாங்கங்க. என் நாட்டு ஆளணும்னா தெரியுது. ஆனால் ஒரே ஒரு சினிமா ஓடுறதுக்கு 30 நாள் ஏங்க ஃபீல்டு ஒர்க் பண்ண முடியாது? பண்ணலாம். இளைஞர் சமுதாயத்தை தட்டி எழுப்பி அவனுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக கொடுத்தோம்னா, அவன் 1000 டிக்கெட் விற்றா 100 டிக்கெட் ஃப்ரீ, 100 டிக்கெட் உனக்கு கமிஷன் தரேன்னு சொன்னால் செய்வானா செய்ய மாட்டானாங்க? மாற்றி தாங்க யோசிக்கணும். அனில் அம்பானி வந்து இன்னைக்கு முடி திருத்துற ஒரு தொழில் செய்யும் பொழுது ஏன் இந்த ஆர்கே வந்து ஒரு டிக்கெட் விற்கிற தொழில் செய்யக்கூடாதுங்கிறது என்னுடைய கேள்வி. தாராளமாக செய்யலாம். ஆமாம். நான் பிஸ்னஸ் பண்ணுறவங்ககிட்ட மட்டும்தான் சொல்கிறேன். உனக்கிட்ட ஒரு டிக்கெட்டாக விற்க மாட்டேன், நீ வந்து 10 டிக்கெட்டாக வாங்கிக்க, நீ விற்றுக்கன்னு தான் சொல்கிறேன். நீ இந்த மாதிரி வாங்கினா நான் டிஸ்கவுண்ட் தரேன்.
1000 டிக்கெட் மொத்தமாக எடுத்துங்க. யாரெல்லாம் ஏரியாவில் என்னால் விற்க முடியும்னு நினைக்கிறீங்களோ டீலர்ஷிப் 1000 டிக்கெட் மொத்தமாக எடுத்துக்க, உன் ஏரியாவில் விற்றுக்க. இந்த தேட்டர் இருக்கும், இந்த தேட்டரில் படம் ஓடும், இன்னைக்கு போய் பார். இந்த 1000 டிக்கெட் இன்னைக்கு படம் பார்த்தீங்கன்னா அடுத்து பெரிய ஹீரோக்கள் படம் வந்துச்சுன்னா உனக்கு 1000 டிக்கெட் வேணுமா 5000 டிக்கெட் வேணும், நீ டிசைட் பண்ணு. வளருவோம். முத செல்ஃபோன் வந்துங்க, ஒரு ஃபோனுக்கு 15 ரூபா கொடுத்தா பேசணும், இன்கமிங் அவுட் கோயிங். இன்னைக்கு அப்படி இல்லை. ஒரு ஃபோன் வந்து 50,000 65,000 கொடுத்தா ஃபோன் வாங்கணும். இன்னைக்கு அப்படி இல்லை. ஆனால் எல்லாத்துலேயும் மார்க்கெட்டிங் முறையும் டெக்னாலஜி சேர்ந்து மாறுது. ஆனால் சினிமாவில் மட்டும் மாறவே மாட்டேங்குது, அப்படியே இருக்கு. 10 டிஸ்ட்ரிபியூட்டரையும் 10,000 டிஸ்ட்ரிபியூட்டராக மாற்ற போகிறேன். நிச்சயமா. ஆமாம், தமிழ்நாடு பூரா இன்னொரு மாற்றத்தை உருவாக்குவோங்கிறேன். தியேட்டருக்கு யாருமே வர வைப்போம், தப்பே இல்லையே. இன்னைக்கு ரஜினிகாந்த் அவர்கள்கிட்ட கூட இப்போ என் பணத்தை திருப்பி கொடுன்னு கேட்க வேண்டிய சூழ்நிலை சினிமாவில் இருக்கா இல்லையா? இன்னைக்கு ஹீரோக்கெல்லாம் வேற அக்ரிமெண்ட் போட்டு பயந்துக்கிட்டு இருக்காங்க. ஐயோ பணம் வாங்கினா திருப்பி வந்து கேட்குறாங்களேன்னு. நாளை பின்ன இதே நிலைமை நீடித்தால் ஒரு சொத்து வாங்கிட்டு திரும்பி வந்து கேட்கறதுக்கு தயாராகிடுவான். ஆனால் சினிமாவில் கேட்டுட்டு இருக்கான். எந்த லாஜிக்குமே கிடையாது. பணம் கொடுத்தேன். நல்ல அதாவது டெக்னாலஜி வேற மாதிரி வந்தாச்சு அப்படின்னு மட்டும் சொல்ல முடியாது. இல்லை, நான் உங்களுக்கு தயவாக வந்து எல்லா வழியிலையும் வந்து ரூட் இருக்கு. ஒன்று நெட்டில் வந்த உடனே ஹெச்டி குவாலிட்டியில் நெட்டில் வருது. இப்போ தேட்டரில் போய் பேனா வச்சுக்கிட்டு ஃபுல் படத்தை எடுத்துகிட்டு வரலாங்க ஐயா. இந்த இருக்கு இதில் ஹெச்டி குவாலிட்டியில் ஃபுல் படம் எடுக்கலாம். இங்கே ஃப்ரெண்டில் உட்காந்தா டெக்னாலஜி வந்தாச்சு. ஆமாம், அதனால வந்து எல்லா இடத்துலையும் பைரசி எல்லா விஷயத்துலையும் இருக்கும். 500 ரூபா நோட்டில் பைரசி இருக்குங்க, 1000 ரூபா நோட்டில் பைரசி இருக்குங்க. அசந்தா பேங்க்ல இருந்து கொடுத்து விட்றாங்கங்க, சீரியஸாக. அதனால வந்து அதை மட்டும் அந்த 500 ரூபா நோட்டு கள்ள நோட்டு இருக்குங்கிறதுக்காக நம்ம சம்பாதிக்காமல் இருக்கவே முடியாது இல்லையா? பேங்க்ல போய் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. யார்ட்டையா போய் ஒரு 1000 ரூபா கொடுத்தீங்கன்னா வாங்கணுன்னே உங்களை அப்படியே பார்க்குறேன். முதல்ல நமக்கு பக்குன்னு இருக்கு, என்னடா அப்படி பார்க்குறேன், இல்லை சார் அப்படிங்கிறான். அதுக்காக இந்திய கரன்சியை தூக்கி போட்டுற முடியுமா என்ன? இல்லை. எல்லா இடத்துலையும் வந்து பைரசிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஆனால் அதை தடை செய்கிறதுக்கு என்ன இருக்கோ அதை செய்யலாம், அதுக்கு முயற்சி பண்ணலாம். நான் வந்து தமிழ்நாட்டை மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கேன். தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு சின்ன ஒரு முயற்சி இது. இந்த முயற்சி வந்து தமிழ்நாட்டில் வெற்றி அடையும் பட்சத்தில் நிச்சயமாக இந்தியாவில் இதை கொண்டாட முடியும். இந்தியாவில் இந்த சிஸ்டம் கொண்டாந்தோம் அப்படின்னா மார்க்கெட்டிங்கில் சினிமாவுக்கு இன்னொரு வளர்ச்சியாக இருக்கும். எல்லாருமே ரசிகர்கள் வச்சுருக்காங்க கோடிக்கணக்காக. அந்த ரசிகர்களுக்கு யாரும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் கொடுக்கறது கிடையாது. வர்றாங்க, கட் அவுட் ஓட்டுறாங்க, டாட்டா சொல்கிறாங்க, கொடி ஏற்றுறாங்க, போகிறாங்க. அவங்களுக்கு ஒரு வியாபார நுணுக்கத்தை கொடுக்கறது கிடையாது. நான் என்ன கேட்குறேன், அத்தனை ரசிகரை கூப்பிட்டு மன்றம் வைக்கிறோம், அது வைக்கிறோம், இது வைக்கிறோம் இல்லையா? 1000 டிக்கெட் விற்கிறதுக்கு உனக்கு கற்றுத்தரையா, நீ தான் ரசிகர்னு சொல்லி பாருங்களேன். அவன் குடும்பமும் நல்லாயிருக்கும், இவன் படமும் ஓடும். சீரியஸாக சொல்ல வரேன். இது ஒரு மாற்று முயற்சி. அதனால தான் உங்களுடைய மிகப்பெரிய ஆதரவை கேட்குறேன். இந்த சினிமா உலகம் 100 ஆண்டுகள் இருக்கிற மிகப்பெரிய சரித்திரத்தை மாற்றி அமைப்பதற்கு கிட்டத்தட்ட எத்தனையோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் பார்க்குற ஒரு மீடியா இது. கொஞ்சம் மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போவோம். சிட்டிக்குள்ள ஏசியில் இருக்கிறத வேர்வையா சிந்துற ஒருத்தன் எடுத்துகிட்டு போவோங்கிறதா என்னுடைய வேண்டுகோள். ஊருக்கு ஒரு 5 பேர் இல்லை 10 பேரில் இருக்கட்டும். அவன் விற்பாங்க தெருவா. திருட்டு விசிடி விற்கிறவன் வீட்டு கதவை தட்டும் போது ஒரிஜினல் டிக்கெட்டை போய் நீங்கள் ஒரு ஹீரோ படம் பாருங்கன்னு சொல்லி ஏன் அவங்கள விற்க வைக்கக்கூடாது? இன்னைக்கு பிஸ்கட் விற்றுக்கிட்டு இருக்காங்க வீடு வீடாக போய். வேற ஏதாவது வந்துச்சுன்னா வீடு வீடாக போய் விற்கிறாங்க. சார் இது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய வணிக முறையை மாற்றி அமைக்க வேண்டும். அதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என் வழி தனி வழியில் 25ஆம் நாள் சொல்லும்போது சொன்னேன். மக்கள் வந்தாங்க, பார்த்தாங்க. 2வது படம் ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்கேன் வைகை எக்ஸ்பிரஸ். அதுக்கு தான் இவ்வளோ நாட்கள் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஷூட்டிங் முடிச்சு மக்கள்கிட்ட போய் வராமல் போஸ்டர் ஒட்டிட்டு வான்னு கூப்பிட தயாராக இல்லை. அந்த களத்தையும் தயார்படுத்துவோங்கிறேன். அந்த களத்தையும் தயார்படுத்துவோம். ஒன்றும் இல்லை, என் வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்குதுங்க. ஒரு 2500 பேர் வரணும்னு நினைக்க மாட்டானாங்க? நினைப்போம் இல்லையா? நான் அதான் சொல்ல வரேன். ஒரு நிச்சயமா அதாவது வந்து படம் நல்லா இருந்தால் மக்கள் வந்து தானாக பார்ப்பாங்க.
ஆனால் அதே நேரத்தில் உங்களால் கவுன்சிலிங்காக பேசி ஒரு சிஸ்டத்தை கரெக்டாக கொண்டே கொடுக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான எஃபோர்ட் அதுலேயும் எடுக்க போகிறோம். இன்றைக்கி படம் நல்லா இருந்துச்சுன்னா திருட்டு வீசிட்டு வருதுன்னு தான் நீங்கள் எல்லாம் சொல்கிறோம். படம் நல்லா இருந்தால் 3ஆவது நாள் திருட்டு வீசிட்டு வந்துடுது. மிந்தி படம் பார்த்து அது நல்லா இருக்குன்னு சொல்லி கிளம்பி வந்தாங்க. இப்போ படம் பார்த்து நல்லா இருக்குன்னு சொன்னாலும் திருட்டு வீசிட்டு அவன் வீட்டுக்கு போயிடுதுல்ல. நல்லா இருக்க படத்தை மட்டுமே பேசுவோமே இல்லையா? ஆமாம். கவுண்டரில் தேட்டருக்கு வந்தால் கண்டுபிடிச்சிருவாங்க. இல்லை தேட்டருக்கு வந்தால் கண்டுபிடிச்சிருவாங்க, கவலைப்படாதீங்க. அது ஹாலோகிராம் இருக்குது, டெக்னாலஜி இருக்குது. இப்போவும் சொல்கிறேன், கள்ள நோட்டை கண்டுபிடிக்கிற எப்படி இருக்கோ டிக்கெட்டையும் கண்டுபிடிக்க முடியும். சும்மா ஒரு டிக்கெட் இல்லை அது. ஓகே, அதோடைய சிஸ்டம் இருக்குது. ஓகே, அது பார்கோட் இருக்குது, ஹாலோகிராம் இருக்குது. அந்த ஹாலோகிராம் முழுக்க முழுக்க நாங்கள் மட்டும்தான் அதை செய்ய முடியும் அப்படிங்கிற சிஸ்டத்தில் இருக்கும். ஓகே, அதனால் முழுக்க கண்டுபிடிச்சலாம். இவன் எல்லாருக்கும் ஒரு எண்டு இருக்குது, தேட்டருக்குள்ளே வந்தாகணும் யாராக இருந்தாலும் சரி. ஓகே, வேறு ஏதாவது? தயவுசெய்து இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுத்ததற்கும் இந்த சந்தர்ப்பத்தை வாழ வைக்குமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.